போன பகுதியில நாம என்ன பார்த்தோம்? டேட்டா தான் ஏஐக்கு எரிபொருள். அந்த டேட்டாவே ஒருதரபட்சமா இருந்தா ஏஐயும் ஒருதரபட்சமா மாறிடும்னு பார்த்தோம் இல்லையா? சரி, வாங்க இப்போ இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏஐ சில சமயம் பாரபட்சமா நடந்துக்குதுங்கிறது உண்மைதான். அதுக்காக நாம கவலைப்படணுமா? இல்ல இதை சரி பண்ணவே முடியாதா? முடியும். அது எப்படின்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த சார்பு நிலைக்கு எதிரா ஒரு பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்பு இருக்கு. அதை பத்தி தான் இந்த விளக்கம். முதல்ல நாம எந்த பிரச்சனையை தீர்க்க போறோமோ அதை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த ஏஐ சார்பு நிலை, அதாவது ஏஐ பயஸ்னா என்ன? ஏஐ சார்பு நிலைனா ஒன்றும் இல்லை, ஒரு ஏஐ சிஸ்டம் தொடர்ந்து ஒரே மாதிரி தப்பான ஒரு தலைப்பட்சமான முடிவுகளை கொடுக்கறது தான். இப்போ பாருங்களேன், ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிற ஏஐ ஆண்களுக்கு மட்டும் சாதகமா நடந்துக்கிட்டா, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் லோன் கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுத்தினா, இதெல்லாம் தான் ஏஐ சார்பு நிலை. சரி, இது ஏன் நடக்குது? இதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, நாம ஏஐக்கு கொடுக்கிற டேட்டா நம்ம சமூகத்துல ஏற்கனவே இருக்கிற பாரபட்சங்களை அப்படியே பிரதிபலிக்குது. ரெண்டாவது, அந்த ஏஐ சிஸ்டமை உருவாக்கும் போதே நியாயம்ங்கிற ஒரு விஷயத்த சரியா யோசிக்காம விட்டுட்டாங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னு பாப்போமா? ஓகே, நம்மளோட முதல் ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு அடுக்குக்கு வந்தாச்சு. இது எப்படின்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி இங்க நம்ம அஸ்திவாரம் என்ன தெரியுமா? டேட்டா தான். ஆமாங்க, எல்லாமே டேட்டால இருந்தா ஆரம்பிக்குது. ஒரு ஏஐ மாடலுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த டேட்டாவை சரி பண்றது தான் இந்த சார்பு நிலையை சரி பண்றதுக்கான மிக சக்தி வாய்ந்த வழி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நியாயமான டேட்டா அடித்தளத்தை எப்படி உருவாக்குறது? இதுல சில முக்கியமான படிகள் இருக்கு. முதல்ல, பல தரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து டேட்டாவை சேகரிக்கணும். ரெண்டாவது, டேட்டாவை சமநிலைப்படுத்தணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். லோன் அப்ளிகேஷன் டேட்டாவில் 90% ஆண்களும் 10% பெண்களும் இருந்தா ஏஐ என்ன நினைக்கும்? ஆண்களுக்கு தான் லோன் கொடுக்கணும்னு கத்துக்கும். அதை சரி பண்றது தான் இந்த பேலன்சிங். மூணாவது, டேட்டாவில் இருக்கிற தப்புகளையெல்லாம் நீக்கி அதை நல்லா ஆராயணும். சுருக்கமா சொன்னா, ஏஐ படிக்க போற பாடப்புத்தகத்தை நாம முதல்லயே சுத்தம் செஞ்சு சரி பண்ணி கொடுக்கணும். சரி, நம்ம அஸ்திவாரம் இப்போ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த லேயருக்கு போலாம். இது அந்த ஏஐ மாடலை நாம எப்படி உருவாக்குறோம், எப்படி அதோட வேலையை மதிப்பிடுறோங்கிறத மாத்துறது பத்தினது. இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். முன்னெல்லாம் நாம ஒரு ஏஐ கிட்ட என்ன கேட்போம்? இந்த மாடல் எவ்வளோ துல்லியமா வேலை செய்யுது அப்படின்னு மட்டும்தான். ஆனா இப்போ அப்படி இல்ல. இப்போ நாம என்ன கேட்கணும்னா, இது எல்லா விதமான குழுக்கள் கிட்டையும் ஒரே மாதிரி துல்லியமா நியாயமா நடந்துக்குதான்னு கேட்கணும். பாத்தீங்களா? வெறும் துல்லியம் மட்டும் இல்ல, இப்போ நேர்மையும் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நேர்மைக்காக எப்படி பயிற்சி கொடுக்கறது? அதுக்கும் சில வழிகள் இருக்கு. ஏஐக்கு பயிற்சி கொடுக்கும்போதே நீ எல்லா குழுக்களையும் சமமா நடத்தணும்னு ஒரு இலக்க செட் பண்ணலாம். அப்புறம் ஒவ்வொரு குழுவுக்கும் அது எவ்வளோ தப்பு பண்ணுதுன்னு பார்த்து பெரிய வித்தியாசம் இல்லாம பார்த்துக்கலாம். நல்ல முடிவுகள் எல்லாருக்கும் சமமா கிடைக்குதான்னு செக் பண்ணலாம். ஒருவேளை ஏஐ தப்பான முடிவுகளை கொடுத்தா அந்த முடிவுகளை நாமளே சரி செஞ்சு அந்த பாரபட்சத்தை திருத்தலாம். அடுத்த அடுக்கு, இது ரொம்ப முக்கியம். மனித பாதுகாப்பு. டெக்னாலஜி மட்டுமே எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாது. இந்த ஏஐ சார்புநிலை பிரச்சனைய அல்காரிதங்களால மட்டுமே முழுசா சரி பண்ணிட முடியாது. இங்கதான் நம்மளோட பங்கு வருது. நாம தான் ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இருந்து இந்த சிஸ்டம் சரியா வேலை செய்தான்னு பார்க்கணும். இதுக்கு என்னெல்லாம் தேவை? ஒன்று, நம்ம டீம்ல பலதரப்பட்ட பின்னணியிலிருந்து ஆட்கள் இருக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை இன்னொருத்தருக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ரெண்டாவது, மருத்துவம், வேலைவாய்ப்பு மாதிரி முக்கியமான இடங்கள்ல ஏஐ சொல்றத அப்படியே ஏத்துக்காம ஒரு மனிதர் அதை சரிபார்த்து இறுதி முடிவு எடுக்கணும். மூணாவது, ஏஐயை எப்படி பயன்படுத்தணும்னு தெளிவான விதிகள், ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும். இந்த மேற்கோள் ஒரு அருமையான விஷயத்த சொல்லுது. இந்த சார்பு நிலையை குறைக்கிறதுங்கிறது வெறும் டெக்னிக்கல் டீமோட வேலை மட்டும் இல்ல. இது ஒரு கம்பெனில இருக்கிற பொறியாளர்கள், துறை வல்லுநர்கள், தலைவர்கள்னு எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு. இப்போ உங்ககிட்ட வருவோம். ஆமாங்க, நீங்க தான் இந்த பாதுகாப்பு அமைப்போட கடைசி மற்றும் மிக முக்கியமான அடுக்கு. அன்றாட பயனர்களான உங்களுக்கும் இதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. சரி, நீங்க எப்படி உதவலாம்? ரொம்ப சிம்பிள். ஒன்னு, ஏஐ கிட்ட கேள்வி கேட்கும்போது நடுநிலையா கேளுங்க. ஒரு விஞ்ஞானிய வரைன்னு சொல்றதுக்கு பதிலா பலதரப்பட்ட விஞ்ஞானிகளை வரைன்னு கேட்கலாம். ரெண்டாவது, ஏஐ ஒரு பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீ சொன்ன இந்த பதில்ல ஏதாவது பாரபட்சம் இருக்கான்னு அதுகிட்டயே திரும்ப கேளுங்க. மூணாவது, வேலைவாய்ப்பு அல்லது மருத்துவம் போன்ற ரொம்ப முக்கியமான முடிவுகளுக்கு ஏஐய மட்டும் முழுசா நம்பாதீங்க. மனிதர்களோட ஆலோசனையும் அவசியம். சரி, நாம இப்போ இந்த விவாதத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நாம பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாமா?
ஏஐ சார்புநிலைக்கு எதிரான இந்த அடுக்கு பாதுகாப்பு முறை இதுதான். முதல்ல ஒரு நல்ல டேட்டா அடித்தளத்தோட ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, நேர்மைய மனசுல வச்சு ஏஐக்கு பயிற்சி கொடுக்கணும். மூணாவது, மனிதர்கள் மற்றும் நிறுவனத்தோட மேற்பார்வை கண்டிப்பா இருக்கணும். கடைசியா, ஒரு தனிநபரா நாமளும் பொறுப்போட ஏஐய பயன்படுத்தணும். இதுல எந்த ஒரு படியும் தனியா ஒரு முழுமையான தீர்வு கிடையாது. ஆனா இதெல்லாம் ஒன்னா சேரும்போது ஏஐய நாம இன்னும் நியாயமானதாவும் பாதுகாப்பானதாவும் மாத்த முடியும். இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. நாலேஜ் எக்விட்டி பார்ட்னர்ஸ் ஒரு பன்மொழி சேனல். உங்க அன்றாட வாழ்க்கைய இன்னும் திறமையா பயனுள்ளதா மாத்திக்கிறதுக்கு தேவையான பலவிதமான தலைப்புகள்ல நடைமுறை அறிவை நாங்க இங்க பகிர்ந்துக்கிறோம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பயனுள்ள அறிவை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க. அறிவை தேடும் நம்ம பயணம் எப்பவும் தொடரட்டும். அடுத்த பகுதியில சமூகத்துல ஏஐயோட பங்கு என்ன, வேலையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுவரை காத்திருங்கள்.